கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகரும் ஆகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. என்னோடு கூட உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 18வது வசனம் வரை. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து நம்மோடு கூட பேசுவாராக. ஒரு புத்தகத்தை குறித்து ஒரு குறிப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம், புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும்பொழுது 20வது அதிகாரம் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12வது வசனத்தில் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. தேவனுக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு அடையும்படி அநேகர் நிற்கிறார்கள். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒருமையில் சொல்லப்படாமல் புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு புத்தகம் ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிற புக் ஆஃப் லைஃப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் காணப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே 2 புத்தகங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்த்தோம். ஒன்று ஜீவ புஸ்தகம், இன்னொன்று ஞாபக புஸ்தகம். இன்னும் கூட அநேக புத்தகங்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனாலும் மிக தெளிவாக இந்த 2 புத்தகங்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒன்று ஞாபக புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஞாபக புஸ்தகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், எந்த விதமான காரியங்களை தேவனுக்கென்று செய்கிறார்கள், இதையெல்லாம் ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இதில் வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த புத்தகங்களை குறித்து மோசேயும் கூட யாத்ராமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கிறார். சங்கீதக்காரனும் கூட சங்கீதம் 56வது சங்கீதம் 8ஆம் வசனம், சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலலாம் உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ அவையெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆகவே இந்த ஞாபக புஸ்தகம் மாத்திரமல்லாமல் ஜீவ புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேல் அங்கே தீர்க்கதரிசனம் காணும்பொழுது 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். ஆகவே ஞாபக புஸ்தகம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்
குறிப்பெடுத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தேவாதி தேவனுக்கு புத்தகத்திலே எழுதிதான் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தமில்லை. புத்தகத்தில் எழுதினால்தான் அவர் ஞாபகம் கூறுவார் என்பது அர்த்தமில்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு எல்லாமே அறிந்தவர், அவருக்கு எல்லாமே தெரிகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் அவசியமற்றது. இருந்தாலும் கூட நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக தேவன் ஒரு நாளும் நம்மை நாம் செய்த நன்மைகளை மறக்கிறவர் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஒருவேளை நாம் நினைக்கலாம், கர்த்தர் நான் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது செய்த நன்மைகள், பேசின வார்த்தைகள், செய்த ஊழியங்களை ஒருவேளை கர்த்தர் மறந்து விடுவாரோ என்று நான் எண்ணக்கூடும். ஆகவே தான் அவர் இப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது, மகனே மகளே பயப்படாதே, நான் ஒன்றையும் மறக்கிறவர் அல்ல என்று அவர் குறிப்பாக சொல்லுகிறார். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் கிறிஸ்தவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் யாருக்காவது ஒரு நன்மை செய்தால், ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கூட அதை அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனை உங்களுக்கு தருவார் என்று இந்த வசனம் சொல்வது. He shall not lose his reward. ஆகவே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்கள், அதற்கான நன்மை செய்தானே இந்த உலகத்தில், அந்த நன்மைக்கான பலாபலன்களை அவன் என்னிடத்தில் பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் செய்கிற நன்மைகள், நாம் செய்கிற ஊழியங்கள், நாம் மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற காரியங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியங்கள், மற்றவர்களை தேற்றுகிற காரியங்கள், அறிவுரைகளை சொல்லுகிற காரியங்கள், நம்முடைய நேரங்களை, நம்முடைய தாளந்தை நாம் கர்த்தருக்கென்று இந்த உலகத்திலே செலவு செய்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறது, மகனே மகளே என்று சொல்லுகிறார். அது நமக்கு புரியும்படியாக அவர் அப்படியாக சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்த நன்மைகள், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்த காரியங்கள், மற்றவர்களுக்கு ஆறுதலை கூறின காரியங்கள், மற்றவர்களை அந்த நெருப்பிலிருந்து நீக்கிவிட்ட காரியங்கள், நரகத்துக்கு போகாதபடி நீங்கள் பிரயத்தனம் செய்து என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றின காரியங்கள், எனக்காக உங்களுடைய நேரங்களை, உங்களுடைய தாளந்தை எனக்காக நீங்கள் தியாகம் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறப்பதற்கு மனுஷன் அல்ல. மனுஷன் தான் என்ன செய்வான்? மறந்து போவான். மனுஷன் குறைவான அறிவுடையவன், மனுஷன் மறதியை உடையவன். கர்த்தர் ஒரு நாளும் அவர் மறப்பவர் அல்ல, எல்லாவற்றையும் அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார். ஆகவே அதனுடைய பலனை நாம் அடைந்து தீரும் மட்டும் அவர் உக்கிரமாக சரியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே தான் இங்கே மல்கியாவிலே நாம் வாசித்த வண்ணமாக அங்கே ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த ஞாபக புஸ்தகத்திலே அவர் நாம் செய்த எல்லா காரியங்களையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், 16வது வசனம், மல்கியா 3ஆம் அதிகாரம், ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும்
அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞாபக புஸ்தகத்தில் புறஜாதியார் பேசுவது, கர்த்தரை அறிந்து கொள்ளாதவர்கள் செய்கிற செயல்கள், நன்மைகள், தான தர்மங்கள், இவையெல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்காது. நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட நன்மையான காரியங்களை செய்கிறாங்க. தான தர்மங்கள், உபகாரங்கள், உதவி செய்கிற காரியங்கள், அவர்கள் பல நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் அவர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவதில்லை. இந்த வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன பலன் என்று சொன்னால், அவர்கள் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது இந்த உலகத்திலே அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அவர்களுக்கான பலனை இந்த உலகத்திலே கொடுக்கிறார். ஒருவர் நன்மை செய்கிறார், ஒருவர் உதவி செய்கிறார், ஒருவரை உபத்திரவத்திலிருந்து தூக்கி விடுகிறார், கடன் பிரச்சனைகளை நீக்குகிறார், படிப்பதற்கு உதவி செய்கிறார், மற்ற தான தர்மங்களை ஏராளமாய் செய்கிறார் ஒருவர் என்று சொன்னால், அவருக்கான பலாபலன்களை பரலோகத்தில் அவர் கொடுக்க மாட்டார். இந்த உலகத்திலே அதற்கான பலனை அவர்களுக்கு கொடுத்து முடித்து விடுவார். அவருடைய பலன் இந்த உலகத்திலே கொடுத்து தீர்க்கப்படும். ஆனால் நமக்கோ அவர் என்ன செய்கிறார்? ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு நன்மைகள். ஒரு கலசத்திலே தண்ணீர் கொடுத்தாலும் கூட, தண்ணீர் என்பது அடிப்படை தேவை, அதை கொடுத்தாலும் கூட அதை ஞாபக புஸ்தகத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அதாவது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவர்களுக்காகவும், அதை குறித்து பேசுகிறவர்களுக்காகவும், அதை குறித்து நாட்டமாக இருக்கிற இரவு பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், அவரை புகழ்ந்து பேசுகிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள். அவரை நான் சேர்க்கும் காலத்திலே, என்னுடைய வருகையின் போது அவர்களை நான் சேர்த்து கொள்ளும்பொழுது அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று மாத்திரம் சொல்லாமல் தகப்பனையும் பிள்ளையும் ஒப்பிட்டு சொல்கிறார். பாருங்கள், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அதாவது பாருங்கள், ஒரு மகனை சேர்த்து கொள்வது போல, ஒரு மகனை தப்புவிப்பது போல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி ஆபத்திலிருந்து தப்பி வைப்பானோ, ஒரு மகனை எப்படி சேர்த்து கொள்வானோ, அப்படி கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். அவர் ஞாபக புஸ்தகத்தை எழுதி வைத்து அதை நினைவு கூறுகிறார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே என் சம்பத்தை சேர்க்கிற நாளிலே அவர்கள் என்னுடையவளாக இருப்பார்கள். ஒரு தகப்பன் மகனை கடாட்சிப்பது போல, ஒரு தகப்பன் தன் மகனை நேசிப்பது போல, ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றுவது போல நான் அப்படி அவர்களை செய்வேன் என்று சொல்கிறார். யாருடைய பேர்? ஞாபக புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கிறதோ அவர்களுக்கு அவ்வளவாக பரிசு பொருட்களையும் பலாபலன்களையும் தருகிறவராக இருக்கிறார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்குக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்குமான இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு திரிகிறவர்களுக்கும் உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் உள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள். எப்பொழுது? அவர்கள் அவருடையவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கென்று உண்மையாய் உழைத்தவர்கள், தேவனுடைய நாமத்தினுடைய மகிமை குறித்து இந்த உலகத்தில் பேசினவர்கள், ஊழியம் செய்தவர்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள், நன்மை செய்தவர்கள், ஏழை எளியோரை நினைத்தவர்கள், ஏழை எளிமையான விசுவாசிகளை நினைத்தவர்கள், அவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீரையாவது கொடுத்தவர்கள், அவர்களுக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி கொண்டு வந்தவர்களுக்குமான வித்தியாசத்தை நாம் மெய்யாகவே காண்போம். அதுதான் கர்த்தர் கொடுக்குற காரியம். இவர்களெல்லாம் இப்படி ஏமாற்றி திரிகிறார்களே, மந்தையை அவர்கள் ஓநாயைப் போல பட்சிக்கிறார்களே என்று சொல்லி எவ்வளோ வேதனைப்படுகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாமல் அதை மாற்றி மாற்றி சொல்லி தங்களை வளமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் இப்படிப்பட்ட ஊழியங்களை பார்க்கும்பொழுது வேதனை அடைகிறோம்.
ஆனாலும் கூட ஆண்டவர் நமக்கு ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உண்மையாய் ஊழியம் செய்தவன், பாருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காணும். ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்யாமல் இருப்பவர்களுடைய வித்தியாசத்தை மெய்யாகவே காண்பீர்கள். இதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார். அங்கே புத்தகங்கள் திறக்கப்பட்டன. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புத்தகங்கள் திறக்கப்பட்டன. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஞாபக புஸ்தகம் என்ற புஸ்தகம் திறக்கப்பட்டது. அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் திறக்கப்பட்டது. அங்கே ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதில் நம் பேர் இருக்கிறதா? நாம் செய்த நன்மைகளை அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே குடுவையிலே நாம் சிந்துகிற கண்ணீர், மற்றவர்களுக்காக சிந்துகிற கண்ணீர், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் வர வேண்டும், அவர்களுடைய வியாதி குணமாக வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்துகிற கண்ணீர் குடுவையிலே வைத்து ஆண்டவர் சொல்கிறார், அவையெல்லாம் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவையெல்லாம் அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்ம இந்த அதிகாலை வேளையிலே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஞாபக புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் செய்த அவருடைய ஊழியங்கள், அவருக்காக நாம் செலவு பண்ண காரியங்கள், நேரங்கள் எல்லாவற்றையும் மறப்பதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன் மறந்து விடுவான், எனக்கு என்ன செய்தாய் என்று சொல்லுவான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் ஞாபக புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்திருக்கிறார். நான் கிறுக்கி போட மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். இதையெல்லாம் அவர் வசனங்கள் மூலமாக நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். மெய்யாகவே ஒப்பு கொடுக்கலாம், நன்றி செலுத்தலாம். அந்த அதிகார வேலையை அவருக்கு நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் மாத்திரமல்ல, ஞாபக புஸ்தகத்திலே புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எழுதி வைத்திருக்கிறீரே, நன்றி என்று சொல்லலாம். ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள பரலோக பிதாவே, இந்த அதிகால வேலைக்காக ஸ்தோத்திரம். என்னோடும் எங்களோடும் கூட பேசின தயவுக்காக ஸ்தோத்திரம். புத்தகங்கள் திறக்கப்பட்டன, ஞாபக புஸ்தகம் திறக்கப்பட்டது. அதிலே கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், அவர்கள் நன்மையை செய்வார்கள். அதையெல்லாம் நீர் எழுதி வைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறீர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், நன்மைகள், ஊழியங்கள், செலவு பண்ணுற நேரங்கள் எல்லாவற்றையும் நீர் மறப்பதற்கு மனுஷன் அல்ல. எங்களுடைய கண்ணீரெல்லாம் குடுவையில் அடைத்து வைத்த தேவன், அவையெல்லாம் புத்தகத்தில் எழுதப்படவில்லையா என்று கேட்கிறீர். ஆகவே இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர். மெய்யாகவே உம்மை நாங்கள் தரிசிக்கும்போது நாங்கள் பலாபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒன்றும் குறைபடாமல் எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறேன். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். நீ மாறுவதற்கு மனுஷன் அல்ல, நீ மறப்பதற்கும் நீ மனுஷன் அல்ல, நீ எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கு. நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனை எங்கள் சொந்த தகப்பனாக பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். கடைசி காலத்திலே ஒரு தந்தை மகனை கடாட்சிப்பது போல, காப்பாற்றுவது போல, தேற்றுவது போல தேற்றுவீர் என்று சொல்லி அதே வசனங்களை எங்களோடு கூட பேசினேன். நன்றி செலுத்தி துதிக்கிறோம். பேர்பட்ட நன்மைகளை எங்களுக்கு ஈவாக கொடுத்தீரே, நாங்கள் உமக்கு எண்ணத்தை ஆண்டவரே செலுத்த முடியும். ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துவர்களாக நீர் வாழ்க ராஜா வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி போற்றி ஆராதனை மற்றும் ஜெபத்தை அருமையானவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.